ஜாதகத்துல புதன் அப்படிங்கிற கிரகம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுவது. அப்ப சுக்கிரன் பெண்கள் இல்லையா சார், இத்தனை நாள் சுக்கிரன் தானே ஜோசிக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னா, சுக்கிரன் என்பது நமது வீட்டுக்கு வரக்கூடிய பெண், புதன் என்பது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பெண். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்திரன் பரிவர்த்தனையா இருந்தா அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா சந்திரன் நான் சொன்ன 4 ராசிகள் இருந்தா மகரம், கடகம், விருச்சகம், ரிஷபத்துல இருந்தா அந்த 4 ராசிகள் இருந்தா அந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஜாதகம் உங்க வீட்டுல இருக்குன்னா தொடர்ந்து எல்லா ஜாதகத்திலையும் இந்த காம்பினேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். புதனுடைய வக்ர பரிவர்த்தனை விளிம்புகள் வந்துருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து போராடுறது, பெண்கள் தொடர்ந்து போராடுறது எல்லாமே புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் சந்தி. சார் அப்ப கோயில் பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா போய் பண்ணுங்க, அதனால 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை வரிசையாக சிறு சிறு தலைப்பின் அடிப்படையில் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வீடியோக்களில் நேயர்கள் கேட்ட கேள்வி அடிப்படையிலையும் சில தகவல்கள் நம்ம பேசி பரிமாறிக்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு குடும்பத்துக்குள்ள பெண்கள் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள். பொதுவாக சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி போராடலாம் அப்படின்னா, ஒன்று அவங்களே குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வருது, இல்லைன்னா தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை பிரச்சனைகள் வருது. இது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் சார் நடக்குது? இது மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஜாதகத்தில் காரணம் இருக்கா? இப்படி இருந்தால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? இது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இல்லாமல் எளிதாக ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்வது, என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்து தெரிந்து கொள்வதற்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இதில் பெண்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது புதன் தான். ஒரு ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுவது. அப்ப சுக்கிரன் பெண்கள் இல்லையா சார், இத்தனை நாள் சுக்கிரன் தானே ஜோசிக்காரங்க சொல்லியிருந்தாங்கன்னா, சுக்கிரன் என்பது நமது வீட்டுக்கு வரக்கூடிய பெண், புதன் என்பது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பெண். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எப்படி இருந்தாலும் பெண் அப்படின்னா புதன் தான். இதுல சந்திரன் அப்படிங்கிறதும் குறிக்குது. சந்திரன் என்பது தாய். அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தாய்மை அடைய தான் போறாங்க அப்படின்றப்ப அந்த தாய் அந்த தன்மையிலையும் டேமேஜ் ஆகுது. என்னன்றதை நம்ம வரிசையா பேசுவோம். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல கடகராசி, மகர ராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசியில யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா அவங்களுடைய அப்பா அம்மா, இப்போ உங்களுடைய குழந்தை இருக்குது, நான் சொன்ன 4 ராசியில்ன்றப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய அன்பு சரியா இல்லை, அப்பாவுடைய அன்பு இல்லை, அவங்க அம்மா தான் குடும்பத்தை பண்ணி. அப்போ ஜாதகருடைய, நான் சொல்றது மகரம், விருச்சகம், கடகம், ரிஷபம், இந்த 4 ராசிகளினுடைய தாத்தா உடைய ரோல் குறைஞ்சு பாட்டிகளுடைய ரோல் அதிகமாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், குடும்பத்துக்குள்ள வழியாக இந்த பெண்கள் தலையெடுத்து நடத்தக்கூடிய ஆண்களினுடைய தன்மை குறைஞ்சிடும். என்ன ஆகும், சிலர் தவறிடுவாங்க, சிலர் வெளியூர் போயிடுவாங்க, சிலர் வெளிநாடு போயிடுவாங்க. இயல்பாகவே குடும்ப பொறுப்புகள் பெண்களிடம் வந்துடும். அப்போ பெண்களிடம் வரும் பொழுது அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மகரம், கடகம், விருச்சகம், ரிஷபம் இந்த ராசிகளில் பிறக்கும். அப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கும். அப்ப சூரியன் சந்திரன் இணைஞ்சிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மால அப்பாவுடைய அன்பு கம்மியா, அம்மாவுடைய அன்பு அதிகமாக, அம்மா குடும்ப பொறுப்பெடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த சந்திரன் பவர் ஆச்சு இல்லைங்களா இந்த சப்ஜெக்டோட ஜாதகத்துல, இவங்களுக்கு என்னன்னா அம்மா தான் குடும்ப பொறுப்பெடுப்பாங்க, அப்பாவுடைய அன்பு இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க தாத்தா பாட்டியில தாத்தா ரோல் குறைஞ்சிருச்சு, அம்மா அப்பால அப்பாவுடைய ரோல் குறைஞ்சிருச்சு. இந்த ஜாதகனுக்கும் கல்யாணம் பண்ணா இந்த அம்மாவுடைய தலையிட்டால் குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கல்கள் இவனுடைய குடும்பத்திலையுமே ஒரு ரோல் இந்த லேடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜாதகனுடைய மனைவி ரோல் எடுக்கிற மாதிரி. அப்ப ஆக மொத்தத்தை பாக்குறப்ப மொத்தத்துக்கு அப்படியே பெண்களுடைய தலைமைக்குள்ளேயே வரும். இதுக்கு காரணம் சந்திரன் பவர் ஆகுறது. அப்ப சந்திரன் என்னென்ன வகையில பவர் ஆகும் அப்படின்னா, சூரியன் சந்திரன் இணைந்திருந்தால், அப்ப சூரியனுக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருந்தா, அடுத்து சூரியன் சந்திரன் சந்தியில இருந்தா, சந்தினா என்னன்னா ஒரு ராசியினுடைய ஆரம்பத்துல 2 டிகிரி, ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி, ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ராசி, அதுல முதல்ல இருக்கக்கூடிய 2 டிகிரி, இறுதியில் இருக்கக்கூடிய 2 டிகிரி, இந்த ரெண்டும் சந்தியிலன்னு சொல்றாங்க. ஒரு ராசியினுடைய சந்தியில சந்திரன் இருப்பது. அப்ப சந்திரன் சந்தியில இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா சந்திரன் பரிவர்த்தனையா இருந்தா அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா சந்திரன் நான் சொன்ன 4 ராசிகள் இருந்தா மகரம், கடகம், விருச்சகம், ரிஷபத்துல இருந்தா அந்த 4 ராசிகள் இருந்தா அந்த பிரச்சனை வரும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகம் உங்க வீட்டுல இருக்குன்னா தொடர்ந்து எல்லா ஜாதகத்திலையும் இந்த காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும், இயல்பாகவே குடும்பத்துல ஆண்களுடைய பவர் குறைஞ்சு எல்லா இடத்துலயுமே பெண்கள் வழி நடத்துற. அப்ப பெண்கள் வழி நடத்துறது நல்லதுதானே சார்? அப்ப ஒரு பெண்ணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம் அப்படி மாத்திரலாம்ல, ஆண் அடிமையை அந்த பெண் அடிமையை குறைச்சிடலாம், சரிதான். ஆனா பெண் வாழ வழி இல்லாம, பொறுப்பெடுக்க வழி இல்லாம, வீட்டுல கேர் எடுக்க வழி இல்லாம,
குடும்பத்தை நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பானது இல்லை. வீட்டில் அப்பாவும் இருக்காரு, அம்மாவும் இருக்காங்க, சரிசமமாக ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்பாவுக்கு அங்கே பங்கெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை. அவர் ஃபாரின் போயிட்டாரு, வெளிநாடு போயிட்டாரு, வேலை இல்லாமல் வீட்டில் தண்டமாக உட்காந்துருக்கிறாரு, இல்லைனா குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிறாரு, இல்லைன்னா சுத்தமாகவே அவருடைய அன்பே இல்லை, அம்மா தான் பொறுப்பெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது அப்படின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப போராடி இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ என்னன்னா தொடர்ந்து இந்த தலைமுறையாக இருக்கும். இது தொடர்ந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஆண் குழந்தையே இல்லைன்ற சுச்சுவேஷன் வரும்போது இந்த விஷயங்கள் பிரேக் ஆகி அடுத்து வந்து வேற ஜென்ரேஷனுக்குள்ள போகுது. ஆனால் நிறைய குடும்பங்கள் அது பிறக்காம ஏதாச்சும் ஒரு ஆண் பிறந்துட்டே இருப்பான், அந்த ஆணுக்கு இந்த இது வந்துட்டே இருக்கும், அப்படியே லூப் அடிச்சு இழுத்து கொண்டு வந்து பெண்களை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பு வந்து சந்திரனுடைய அமைப்பு. அடுத்து நம்ம பேசணும் இல்லைங்களா இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே புதனுடைய அமைப்புன்னு. அப்போ புதன் அப்படிங்கிறது வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்தியிலேயோ இருந்தா தொடர்ந்து இந்த குடும்பத்தில் கூடிய பெண்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. என்ன மாதிரி சிறப்பாக இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனது கணவனுக்கு பதிலாக மனைவி பொறுப்பெடுக்கணும்னு பேசணும். இப்போ என்ன ஆகும்னா அது நம்ம குடும்பத்தில் கூடிய எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு, உடல் நல தொந்தரவு, காதல் தொந்தரவு, கல்யாண தொந்தரவு, இப்படியே மாறி 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 அந்த பிள்ளைகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறமா பொதுவாக ஒரு குடும்பத்தில் இப்போ உங்கள் குடும்பமாக கூட இருக்கலாம், நான் பார்க்கக்கூடிய குடும்பமாக கூட என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மாமாவோ உங்களுடைய பெரியப்பாவோ உங்களுடைய சித்தப்பாவோ அவங்களுடைய சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பறிமுதல் செய்து அபகரிக்கிறது. அப்ப பெண்களுக்கு போக வேண்டிய சரியான உரிமைகள் போகாமல் இருப்பதற்கான முயற்சிகளை ஒரு ஆண் செய்யும் பொழுது அந்த குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்காவே புதனுடைய வக்ர பரிவர்த்தனை விளிம்புகள் வந்துருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து போராடுறது, அதுக்கப்புறமா வரக்கூடிய ஜென்ரேஷன்ல பெண்கள் போராடுறதுன்னு சொல்லி பெண்கள் தொடர்ந்து போராடுறது எல்லாமே புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் சந்தி. அப்போ நம்ம பார்த்தது சந்திரன் மற்றும் புதன், இந்த ரெண்டும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள பெண்களுக்கு நிறைய கமிட்மெண்ட், நிறைய போராட்டம், ஆண்களுடைய தலையீடுகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், பிற ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், அதாவது குடும்பத்தில் கூடிய ஆண்கள் உதவவே மாட்டாங்க, ஆனால் வேற பிரத்யேக ஆண்கள் இருக்காங்க, தேர்ட் பர்சன், அவங்களால வந்து குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு, இல்லைன்னா அவங்களுடைய தலையிட்டால் ஒரு மன நிம்மதியின்மை, இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது இந்த புதன் மற்றும் சந்திரன். அப்போ புதன் சந்திரன் சேர்ந்திருந்தாலே வினோதமான உணர்வுன்னு சொல்றோம். அப்போ வினோதமான ஃபீலிங், வினோதமான வாழ்க்கை, நிறைய குழப்பங்கள் இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ சாதாரணமாகவே சந்திரனை மனோகாரகன்னு சொல்றாங்க. சந்திரன் பவர்ஃபுல் ஆகும்போது மனோ அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய பிரச்சனையும் வழியாகத்தான் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தாத்தா இருக்க மாட்டாரு, அந்த தாத்தாவுக்கு அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஒரு தாத்தா அவர் இறந்துருவார், இல்லை தவறிடுவார், இல்லை ஏதோ ஒரு சிக்கலாகிட்டு குடும்பத்தை வந்து பிரிஞ்சிருவாரு. அப்போ அந்த பாட்டி குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அவனுக்கு அந்த பாட்டிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும். அவங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் சொன்ன அந்த கடகம், மகரம், ரிஷபம், விருச்சகம் வரும். அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தை ஜாதி எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இணைஞ்சிருக்கும். அப்போ மாறி 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 லூப் அடிச்சு வந்துட்டே இருக்கும். இது உங்களால எதுவுமே செய்ய முடியாது. சார் அப்போ கோயில் பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா போய் பண்ணுங்க, அதனால 5 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது. ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஜாதக ரீதியாக புரிந்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பெண்களுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப போட்டு மெனக்கிடாம அதை போட்டு சண்டையாக்காம மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆண்கள் வந்து குடும்ப பொறுப்புகளை பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சம்பாதிக்கிறது வெளி விஷயங்கள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய தொந்தரவுகள் வராது. இதுல இன்னொரு சிம்டம்ஸ், எல்லா பேருமே கல்யாணம் ஆகி 3 வருஷம் அடிச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இது நின்றுது, 2 நிக்கல, 3வது கலைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. குழந்தை பிறப்பு தாமதம். அப்ப சூரியன் சந்திரன் நினைவு, சந்திரன் பவர்ஃபுல்லா வருது, குழந்தை பிறப்பு தாமதம், புதன் வக்ரம் பரிவர்த்தனை, இந்த காம்பினேஷன்லாம் ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல பெண்களுக்கு நிறைய குழப்பங்களும், அப்ப பெண்களை போட்டு தள்ளவும் தள்ளாது வாழ்க்கை. பெண்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். பெண்கள் கொடுமை மேல கொடுமை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, ஆண்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கலாம். இது வந்து வழியா வருது. இது ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுல கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.